الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكذلك مكنا ليوسف في الأرض يتبوأ منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع أجر المحسنين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட அமல்கள், இபாதத்துக்கள் குர்ஆன் இரண்டு விதமாக பேசுகிறது. ஒரு மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இரண்டு விதமானது. ஒன்று, அவர் செய்கின்ற அமலின் மூலம் அவருக்கு மாத்திரம் பிரயோசனமும் நன்மையும் கிடைக்கும். இன்னும் ஒரு வகையான அமல் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது. அது யார் செய்கிறாரோ அவருக்கும் அதில் நன்மை இருக்கிறது, அவரோடு வாழக்கூடிய சமூகத்துக்கும் உலகத்துக்கும் நன்மை கிடைக்கும், பிரயோசனம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த இரண்டு விதமான அமல்களை, வணக்க வழிபாடுகளை குர்ஆன் நபிமார்களுடைய வரலாற்றின் மூலமாக, நபிமார்கள் நபியாக உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் சாதாரண மனிதர்களாக வாழ்கின்ற போது, இளைஞர்களாக வாழ்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி, இந்த இரண்டு விதமான தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய அமல்கள், தனக்கு மாத்திரம் பிரயோசனம் அளிக்கக்கூடிய அமல்கள், இந்த இரண்டு விதமான அமல்களையும் நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அமல்களில் ஆக உயர்ந்தது அல்லாஹ்வையும் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய அமல், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய அமல், மற்றவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய அமல். இந்த அமல் ஒரு மனிதன் தனக்காக மாத்திரம், தனது நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் செய்கின்ற அமல்களை விட மேலானது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களை ஒரே வசனத்தின் மூலமாக
ஒரே வார்த்தையின் மூலமாக சின்ன வித்தியாசத்தில் 2 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் சிறந்த கூலிகளை நாங்கள் கொடுத்தோம், நன்மைகளை கொடுத்தோம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அவ்வாறு முடிக்கின்றான். وَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. யூசுஃபுக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம், நுபுவத்தை கொடுத்தோம், ரிசாலத்தை கொடுத்தோம், ஞானங்களை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு ஏன் கொடுத்தோம், எதற்காக கொடுத்தோம்? யூசுப் உலகத்தில் தனக்காக மாத்திரம் வாழவில்லை. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் செய்த விடயங்களை வைத்து அல்லாஹ் சொல்லவில்லை. அவர் சாதாரண ஒரு இளைஞனாக, சாதாரண ஒரு மனிதராக உலகத்தில் வாழ்கின்ற போது அவர் செய்த அமல்களில் அல்லாஹ் விரும்பிய அமல் சமூகத்துக்கும் அவருக்கும் பயனளிக்கக்கூடிய அமல், அவ்வாறான விடயங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பக்குவம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறை தொடர்பு, இதெல்லாம் குர்ஆன் பேசுது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிர்காலத்தை மனமாக மறுமலர்ச்சியாக நாங்கள் ஆக்கினோம். என்ன காரணம்? அவர் ஒரு முஹ்ஸினாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். வெறும் ஆபிதாக மாத்திரமில்லாமல் சமூகத்துக்கும் பிரயோசனமாக வாழ வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனில் அது அவருக்கு மாத்திரமல்ல சமூகத்துக்கு பிரயோசனம் கொடுத்த வாழ்க்கை. அவருடைய அமலில், அவருடைய தொழுகையில், அவருடைய இபாதத்தில் சுயநலம் இருக்கவில்லை. ஒரு முஃமின் சுயநலவாதியாக உலகத்திலே வாழ முடியாது. ஒரு முஃமின் செய்கின்ற எந்த அமலிலும் சுயநலம் கிடையாது. உதாரணமாக நாங்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம், ஓத வேண்டும், கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூரா. ஒரு முஃமின் உலகத்தில் 5 நேரம் தொழுகின்ற போது ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒரு துஆ செய்கிறோம். ஒரே ஒரு துஆ. என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு, எனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு, இந்த சமூகத்துக்கு நீ நேரான பாதையை காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தனியே தொழுவதாக இருந்தாலும் சரி, இமாம் ஜமாத்தாக தொழுவதாக இருந்தாலும் சரி, அந்த துஆவை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் கேட்க வேண்டும், மாற்ற முடியாது. ஆனால் அரபு இலக்கணப்படி, அரபு சட்டப்படி ஒரு மனிதன் தனக்காக துஆ செய்வதாக இருந்தால், தனக்கு மாத்திரம் துஆ கேட்பதாக இருந்தால் அந்த வசனத்தை எவ்வாறு ஓத வேண்டும்? இஹ்தினி என்று ஓத வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ நேரான பாதையை காட்ட வேண்டும் என்றுதான் ஓத வேண்டும். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. எல்லோரும் இஹ்தினா, எங்களுக்கு நீ நேரான பாதை காட்ட வேண்டும். தனியே தான் தொழுகிறாரு. ஆனா அவர் கேட்கிற துஆ சமூகத்துக்கு, அவர் கேட்கிற துஆ ஊர் மக்களுக்கு, அவர் கேட்கிற துஆ முஃமின்களுக்கு, அவர் கேட்கிற துஆ தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு. எனவே எங்களுடைய துஆக்களிலும் சுயநலம் இருக்கக்கூடாது, சமூகத்தின் நலன் இருக்க வேண்டும், சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா அதைத்தான் உணர்த்துகிறது. நாம் செய்கின்ற அமல்களில் சிறந்த அமல் சமூகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய அமல். நபி அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், மன் அஹப்புன் நாஸி இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் அல்லாஹ்க்கு மிக விருப்பத்துக்குரியவர் யார், மிக சிறந்தவர் யார், அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதன் யார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்ஃபஉஹும் லின்னாஸ், யார் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு, மற்றவர்களுக்கு பயனளிக்கின்றாரோ, மற்றவர்களுக்கு பிரயோசனமாக வாழ்கிறாரோ அவர்தான்
மனிதர்களில் அல்லாஹ்வுக்கும் மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியவராக நுபுவத்துக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், அவரை நாங்கள் நபியாக தெரிவு செய்தோம். என்ன பிரயோசனம்? கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆரம்பத்தில் செல்வத்தை கொடுக்கல, அதிகாரத்தையும் கொடுக்கல. ஒரு நபியுடைய குடும்பத்தில் பிறந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பிறந்தார்கள். சிறு பிராயத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஒரு அனாதையை போன்று வாழ்ந்தார்கள், அடிமையை போன்று மாற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வே சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கிணற்றில் இருந்து எடுத்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மனிதனாக அவர்கள் பார்க்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் ஒரு மனிதனாக, குழந்தையாக பார்த்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டிருக்க மாட்டார்கள், விற்பனை செய்திருக்க மாட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலிருந்து எடுக்கும் போது ஒரு மிருகத்தை போன்றுதான் அவர்களை அந்த மக்கள், அந்த பிரயாணிகள் கருதினார்கள். ஒரு கிணற்றில் விழுந்த ஒரு பூனையை போல, ஒரு பிராணியை போன்றுதான் கருதினார்கள். அதனால் தான் குர்ஆன் சொல்கிறது, அந்த காலத்தில் அடிமைகள் உரிமையிடப்படக்கூடிய காலம். ஒவ்வொரு அடிமைகளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. அல்லாஹ்வே சொல்றான், அந்த யூசுப் என்ற குழந்தை அவங்க எடுத்து கேவலமான காசு, அற்பமான காசு. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த காலத்தில் பெருமதி அற்ற, மக்களுடைய பாவனையில் இல்லாத, செல்லுபடியற்ற காசுக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பிரயாணிகள் ஒரு மனிதனுக்கு, நல்ல மனிதனுக்கு வித்தாங்க. வாங்கினவர் நல்ல மனிதன், யாருக்காவது வித்து விடுவோம் என்று யூசுஃபுடைய பெருமதி தெரியாமல் பிஸமனின் பக்ஸ், கேவலமான அற்ப காசுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டார்கள். ஆனா குர்ஆன் சொல்லுது, அந்த யூசுப் சமூக உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த யூசுப் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள், விமர்சனங்கள், அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழவில்லை, சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்திலே சிறைச்சாலைக்கு சென்றார்கள். அடிமையாக, ஒரு மிருகமாக, ஒரு சிறை கைதியாக, ஒரு ஏழையாக, ஒரு அனாதையாக பல கண்ணோட்டத்திலே காணப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதான் குர்ஆன் அவருடைய சம்பவத்தை மிக அழகான சம்பவம், உண்மையான சம்பவம் என்று அல்லாஹ் தெரிவு செய்து குர்ஆனில் பேசியிருக்கிறான். பெற்றோரை விட்டும் ஒதுக்கப்பட்டார்கள், சிறு வயதில் தாயை இழந்தார்கள், 6-7 வயதுக்கு பின்னால் தந்தையை, சகோதரர்களை இழந்தார்கள், கிணற்றிலும் வாழ்ந்தார்கள், அதே போன்று சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்துக்கு பயனளிப்பதற்கு காசுதான் முக்கியம் என்று வாழவில்லை. நாம் நினைக்கின்றோம் காசால் மாத்திரம்தான் சமூகத்துக்கு சேவை செய்யலாம், பிறருக்கு நலவு நாடலாம், அல்லது அதிகாரத்தின் மூலமாக மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு நலவு செய்யலாம். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கின்ற போதே தன்னுடைய உடலால், தன்னுடைய உடம்பால் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு உதவி செய்கிறார்கள். நல்ல வார்த்தைகளால் கைதிகளோடு பேசுகிறார்கள், உடம்பால் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இதை 2 பேர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்போது சிறைச்சாலைக்குள்ளால் சென்றார்களோ அதே நாளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 இளைஞர்களும் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள். இந்த 2 பேர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகளை பார்க்கிறார்கள், மக்களோடு பழகுகின்ற விதத்தை பார்க்கிறார்கள், சமூகத்தோடு சேருவதை பார்க்கிறார்கள், எல்லோரோடும் அன்பாக பேசுவதை பார்க்கிறார்கள், உடலால் மற்றவர்களுக்கு பிரயோசனம் கொடுப்பதை பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 2 பேர்களும்
2 கனவுகளை கண்டார்கள். கண்டுவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வந்து என்ன சொன்னார்கள்? நப்பினா பிதஅவீலி, யூசுஃபே நாம் கண்ட அந்த கனவுகளுக்கான விளக்கத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியும் கிடையாது, அவர்களுக்கும் தெரியாது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை என்றும் தெரியாது. ஒரு குற்றவாளியாகத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் ஒரு கைதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கைதியாக இருக்கின்ற போது கூட மற்றவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய விடயங்களில் நான் ஈடுபட வேண்டும், சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் அதில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள் அந்த 2 வாலிபர்களும்? நப்பினா பிதஅவீலி, இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்களிடத்தில் வந்து இந்த கனவுக்கு நான் விளக்கம் கேட்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? இன்னா நராக மினல் முஹ்சினீன், அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னா நராக மினல் முஹ்சினீன், யூசுப் நீங்க சிறைச்சாலைக்கு வந்த நாள்ல இருந்து நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க மற்றவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய அமல்கள், பிறருக்கு பயனளிக்கக்கூடிய அமல்கள்ல நீங்க ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த கனவுக்கு நாங்க உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டா அதுக்கு சரியான விளக்கத்தை நீங்க தருவீங்க, எங்களை நிராகரிக்க மாட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், கல்வி ஞானங்களை தந்திருக்கிறான், விளக்கங்களை தந்திருக்கிறான். அதன் மூலமாக எங்களுக்கு நீங்க பிரயோசனம் அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில தான் இந்த கனவுக்கான விளக்கத்தை உங்கள்கிட்ட நாங்க கேட்டு வந்தோம் என்று அந்த 2 இளைஞர்களும் சொல்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே காசின் மூலமாக மாத்திரமல்ல சமூகத்துக்கு பயனளிப்பது, அறிவின் மூலமாக சமூகத்துக்கு பயனளிக்கலாம். அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அறிவை குர்ஆனில் புகழாக பேசுகிறான். அந்த அறிவின் மூலம் அவர் சமூகத்துக்கு செய்த அந்த பணியை, மற்றவர்களுக்கு செய்த அந்த உபகாரங்களை அல்லாஹ் குர்ஆனில் பெருமையாக பேசுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சொல்லித்தாரான் குர்ஆன்ல. யார் உலகத்தில் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபாடு கொடுப்பார்களோ, ஈடுபாடு காட்டுவார்களோ, அவர்கள் ஒரு நாளும் உலகத்தில் எந்த ஒரு கேவலங்களையும் இழிவுகளையும் சந்திக்க மாட்டார்கள். அது அறிவால் அவர்கள் செய்யக்கூடிய சேவைகளாக இருக்கலாம், உடலால் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளாக இருக்கலாம், பணத்தால் அவர்கள் செய்கின்ற சேவைகளாக இருக்கலாம். சாஹிபுல் மஅரூஃப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சாஹிபுல் மஅரூஃப் லா யகா ஃபைன் வகா வஜத முத்தகா. அழகான ஒரு வார்த்தை. யார் உலகத்தில் மற்றவர்களுக்கு நலவு செய்து வாழ்வார்களோ அவர்கள் கீழே விழமாட்டார்கள். அவர்களை மக்கள் விழுத்தாட்டுவதற்கு முயற்சித்தாலும் விழமாட்டார்கள். கீழே விழுந்தாலும் அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட மாட்டாது, மீண்டும் எழுப்பி விடுவார்கள். அல்லாஹ் அவர்களை எழுப்பி விடுவார். கீழே விழுந்தால் வஜத முத்தகா, கையை ஊண்டுவதற்கு ஒரு இடம் அவர்களுக்கு கிடைக்கும். என் சமூகத்திலே நலவுகளை செய்யக்கூடியவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் 7 வருடம், ஒரு வருடம் அல்ல 7 வருடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆச்சரியமாக சொன்னார்கள், இந்த யூசுஃபை போன்று என்னால் 7 வருடங்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்க முடியாது. நபி அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெருமையை, சகிப்புத்தன்மையை நபி அவர்கள் கூட ஆசைப்பட்டார்கள். 7 வருடம் எந்த குற்றமும் செய்யாமல் சிறைச்சாலையில் இருந்தார்கள். விடுதலை கிடைக்கவே இல்லை. எப்படி விடுதலை கிடைத்தது? 2 கைதிகளுக்கு உதவி செய்தார்கள். பணத்தால் அல்ல, செல்வாக்கால் அல்ல, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறிவால், கல்வி ஞானத்தால் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். 2 பேர்களில் ஒருவர் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருகிறார். வந்து அந்த நாட்டுடைய மன்னனுடைய அரச சபையில் அவருக்கு ஒரு தொழில் கிடைக்கிறது. விடுதலை பெற்று வந்து நாட்டு மன்னனுடைய அரச சபையில் அந்த மன்னன் மதுபானம் அருந்துகின்ற போது அந்த மதுவை ஊத்தி கொடுக்கக்கூடிய தொழிலுக்கு அந்த வாலிபர் நியமிக்கப்படுகிறார். அல்லாஹ் எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாஹிபுல் மஅரூஃப் லா யகா, சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியவர் விழமாட்டார், விழுந்தாலும் எழுப்பி விடுவார். இப்ப அந்த வாலிபர் வாராரு. அந்த மனிதர், அந்த மன்னர் ஒரு கனவு காண்றாரு. பிற்காலத்தில் காணும் போது விளக்கத்தை கேட்கிறாரு சபையில.
யாருக்கும் விளக்கம் தெரியாது. இப்ப அந்த வாலிபனுக்கு ஞாபகம் வருது, பல வருடங்களுக்கு முன்னால் சிறைச்சாலையில் நான் கண்ட கனவுக்கு அழகான விளக்கம் சொன்ன ஒருவர் யூசுப் என்ற வாலிபர் சிறைச்சாலையில் இருக்கிறார். மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, யூசுப் என்ற ஒரு வாலிபர் நான் கண்ட கனவுக்கும் நான் சிறைச்சாலையில் வைத்தே கனவு கண்டேன், உங்களுக்கு சாராயம் ஊற்றி தருவதாக அந்த கனவு படித்து விட்டது, அது உண்மைதான், அழகான விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். உடனடியாக மன்னன் சொல்கிறாரு, அந்த யூசுப்பை உடனே விடுதலை செய்யுங்க, யூசுப்பை கூட்டிட்டு வாங்க, விடுதலையை கொடுங்க. 7 வருஷமாக சிறைச்சாலையில தண்டனை, எப்படி விடுதலை கிடைக்குது? ஒரு வாலிபனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததால ஒரு தொடர்பு ஏற்படுது, ஒரு மார்க்க விடயத்தை, ஒரு கல்வியை போதிச்சதால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பு ஏற்படுது. அல்லாஹு தஆலா 7 வருடம் சிறைச்சாலையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்தான். நனவு செய்தவர்கள் வீணாக மாட்டார்கள். அதனால் தான் ஹதீஜா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நுபுவத்து கிடைத்து விடுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து குர்ஆனுடைய வசனங்களை பெற்று நபியாக வருகிறார்கள். ஆனால் நபி அவர்களுக்கு தெரியாது நான் நபி என்று. நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜாவுக்கும் தெரியாது எனது கணவன் நபியாக மாறி இருக்கிறார் என்று. பயத்தோடு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுது கொண்டு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காய்ச்சலோடு வருகிறார்கள், நடுக்கத்தோடு வருகிறார்கள். ஹதீஜா அம்மையார் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. முஹம்மதே, அந்த நேரத்தில் நபியாவங்க நபியாக இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. என்ன சொன்னாங்க? சாதாரண கணவன், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் இழிவாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கீழே விழுத்தாட்ட மாட்டான். என்ன காரணம்? فإنك لتصل الرحم وتصدق الحديث وتقري الضيف وتكسب المعدوم. ஏன்? நீங்க உறவுகளோடு பேணக்கூடியவங்க, குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவர், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடியவர். ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் வாலிபனாக இருந்த போது 40 வருட காலங்களாக நபியிடத்திலே காணப்பட்ட பண்பாடுகள். விருந்தாளிகளுக்கு உபசாரம் செய்றீங்க, ஆடையற்றவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறீங்க, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுக்கிறீங்க, மற்றவர்களுடைய சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள். இந்த நல்ல தன்மைகள் உங்களிடத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். இந்த விடயம் குர்ஆனில் பேசப்படுவதற்கு முன்னால் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வீணாக மாட்டார்கள். இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸின் வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர்களுடைய கூலியை நாங்கள் உலகத்திலும் மறுமையிலும் வீணாக்க மாட்டோம். இது குர்ஆன் பேசியிருக்குது. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய அந்த வசனம் கூட இருக்கல. நபி அவங்க கூட அப்பதான் நபியாக மாறி இருக்கிறாங்க. எனவே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்து சமூக பணிகளில் சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈடுபாடு காட்டியிருக்கிறார். கனிமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே ஒரு மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய உபகாரங்கள், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்கள், சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவது, தனக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அமல்களில் விடயங்களில் ஈடுபடுவதை விட மேலானது. அதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அவர்கள் சமூகத்துக்கு செய்த விடயத்தை, மற்றவர்களுக்கு செய்த விடயத்தை முன்னிறுத்தி அவரை நாங்கள் நபியாக மாற்றினோம், அவரை நாங்கள் அமைச்சராக மாற்றினோம், கைதியாக இருந்தவருக்கு விடுதலையை கொடுத்தோம், சாதாரண அனாதையை போன்று, மிருகத்தை போன்று, அடிமையை போன்று நடாத்தப்பட்டவரை எகிப்துடைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து எகிப்தை பாதுகாப்பதற்கு, ஒரு நாட்டுடைய சுதந்திரத்துக்காக, ஒரு நாட்டுடைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து அந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபி பாடுபட்டார் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அந்த நபியுடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது? நபியாக வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்? சாதாரண ஒருவராக இருந்தார். ஆனால் சமூகத்தை மறக்கவில்லை, மற்றவர்களை மறக்கவில்லை. என்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய வேண்டும் என்று வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நலவுகளை செய்வோம். நாம் உலகத்தில் செய்கின்ற நலவு உலகத்திலும் எங்களுக்கு பிரயோசனத்தை தரும். உலகத்திலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற கேவலங்கள், நாம் சந்திக்க இருக்கின்ற இழிவான விடயங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கின்ற பலாய் முசீபத்துக்களை நாம் சமூகத்துக்கு செய்கின்ற நலவுகள் நிச்சயமாக பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸனாஇஉல் மஅரூஃப் தகீ மசாரி அஸ்ஸூ. ஒரு மனிதன் உலகத்தில் செய்கின்ற நல்ல காரியங்கள், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்கள்,
தீய மரணத்தை விட்டும் அவரை பாதுகாக்கும், கேவலங்களை விட்டும் அவரை பாதுகாக்கும், இழிவை விட்டும் அவர்களை பாதுகாக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக, இளைஞனாக, சிறுவனாக ஒரு வீட்டில் வாழ்ந்தார்கள். நீண்ட சம்பவம். ஒரு வீட்டுக்காரர் அசீஸ் மிஸ்ர் எகிப்தில் வாழ்ந்த ஒரு கண்ணியமான மனிதன் என்று குர்ஆன் அவரை பேசுகிறது. அந்த மனிதன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பணம் கொடுத்து வாங்கினார். அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. முக்கியமான ஒரு விடயம். வாங்கிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். குர்ஆன் பேசுகிறது, கதைகள் அல்ல இது, குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயம். யூசுப்பை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வந்து மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அல்லாஹ் சொல்றான், எகிப்தில் யூசுப் குழந்தையாக இருந்த நேரத்தில் யூசுப்பை வாங்கிய அந்த நபர், அவரு குழந்தை யூசுப்பை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்து சொன்னார், அக்ரிமி மஸ்வா. 2 வார்த்தை, அரபுல 2 வார்த்தை. மனைவியே, இவரோடு, இந்த பொடியனோட, இந்த சிறுவனோட நீ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். மஸ்வா என்றால் தங்குவதற்கு இடமும் கொடுக்க வேண்டும், உடுப்பதற்கு ஆடையும் கொடுக்க வேண்டும், உண்ணுவதற்கு உணவும் கொடுக்க வேண்டும். 3 வார்த்தை மஸ்வா உள்ளுக்காக வருது. அக்ரிமி மஸ்வா, நல்ல சாப்பாட்டை கொடுங்க, நல்ல உடுப்பை கொடுங்க, நல்ல இடத்துல தங்க வைங்க. ஒரு வார்த்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பொடியன், இதை அவதானிச்சு கொண்டிருக்கிறார். ஒரு அனாதை, அந்த காலத்துல ஒரு அனாதை, வாப்பா இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, ஒரு அனாதையை போல. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப வளர்றாங்க அந்த வீட்டுல. அந்த பெண்மணி கணவன் பேச்ச மதிச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துறாங்க. யூசுப் என்று தெரியாது, நபியாக வருவார் என்று தெரியாது, எகிப்தை ஆள்கின்ற ஒரு அமைச்சராக வருவார் என்று கூட தெரியாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன புள்ள, கொஞ்சம் காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வந்திருக்கிறான். கணவன் பேச்ச மதிச்சு அந்த பெண் என்ன செய்யறா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துறா, நல்ல சாப்பாடு கொடுக்கறா, உபகாரம் செய்யறா, நலவு செய்யறா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. இதையும் குர்ஆன் பேசுது. இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டவர்கள், அந்த பெண் நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண், நல்ல மனிதனுடைய மனைவிதான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில் அந்த பெண் மயங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களோடு தப்பாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை துரத்தி கொண்டு வருகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபன், இளைஞன், தனிமையில் இருக்கிறார்கள். கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் தானாக முன் வந்து, அழகான ஒரு பெண், செல்வந்த பெண், ஒரு மன்னருடைய மனைவி, தானாக முன் வந்து தப்பின் பக்கம் அழைக்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால மஆதல்லாஹ். முதலாவது சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பாதுகாக்கும். இரண்டாவது என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை நீ தனிமையில் இந்த தப்பின் பக்கம் அழைக்கின்ற போது நானும் ஒரு மனிதன், எனக்கும் ஆசை இருக்கிறது என்றாலும் நான் அதில் ஈடுபட மாட்டேன். முதலாவது காரணம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். இரண்டாவது என்ன சொன்னாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். உன்னுடைய கணவன் எனது எஜமான், உன்னுடைய கணவன் எனது எஜமான். அஹ்ஸன மஸ்வாய், இவ்வளவு நாளா இந்த வீட்டில் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், உங்களோட தண்ணியை குடிச்சு வாழ்ந்திருக்கிறேன், உங்களோட உபகாரத்தில் வாழ்ந்திருக்கிறேன். உங்களோட கணவன் என் எஜமான் என்னோடு உபகாரமாக நடந்திருக்கிறார். ஆடைகளை வாங்கி தந்திருக்கிறார், உணவை தந்திருக்கிறார், இருப்பதற்கு இடத்தை தந்தார். நான் ஒரு மிருகமாக நடாத்தப்பட்ட நேரத்தில் என்னை மனிதனாக மதித்து குழந்தையாக வளர்த்தார். அதன் காரணத்தினால் எனக்கு ஆசை இருந்தாலும் உன்னோடு இந்த தப்பில் நான் ஈடுபட மாட்டேன். முதலாவது அல்லாஹ்வுடைய பயம், இரண்டாவது உன் கணவன் செஞ்ச உபகாரம், கணவன் மற்றவர்களுக்கு செய்த நலவு, எனக்கு செஞ்ச உபகாரம் இந்த தப்புல ஈடுபடுவதை விட்டு என்னை பாதுகாக்குகிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு கணவன் சமூகத்துக்கு செய்கின்ற நலவுகள், மற்றவர்களுக்கு செய்கின்ற உபகாரங்கள், மற்றவர்களுக்கு செய்கின்ற புண்ணியங்கள்,
அவருடைய மனைவியின் மூலம் அவருக்கு ஏற்பட இருக்கின்ற கேவலங்களை விட்டும் இழிவுகளை விட்டும் பாதுகாக்கும். பிள்ளைகளால் ஏற்பட இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கேவலங்கள் இழிவுகளை விட்டும் ஒரு மனிதன் கொடுக்கின்ற தானங்களும் தர்மங்களும் நலவுகளும் புண்ணியங்களும் பாதுகாக்கும் என்பதை தான் குர்ஆன் பேசுகிறது. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓண்ட கணவன் ஏண்ட எஜமான், அவர் என்னுடைய நன்றாக நடந்திருக்கிறார், உபகாரம் செய்திருக்கிறார், நலவுகளை செய்திருக்கிறார், இந்த தப்பில் நான் ஈடுபட மாட்டேன். அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணோடு தப்பாக நடந்திருந்தால் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனில் அந்த பெண்ணை குர்ஆனில் அல்லாஹ் கேவலப்படுத்திக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் கேவலப்படுத்தவில்லை. அந்த குடும்பத்தை கண்ணியமாக அல்லாஹ் பேசுகிறான், அந்த கணவனை கண்ணியமாக பேசுகிறான். என்ன காரணம்? சமூகத்துக்கு நலவு செய்துவிட்டு மரணித்திருக்கிறார், நலவுகளை செய்துவிட்டு போயிருக்கிறார். அல்லாஹ் கேவலங்களை விட்டு பாதுகாத்திருக்கிறான். கெட்ட மரணத்தை விட்டு மாத்திரமல்ல, உலகத்திலே சந்திக்க இருக்கக்கூடிய இழிவுகள் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். சஃபானா பின்து ஹாத்திம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சஃபானா பின்து ஹாத்திம் நாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவங்க யாருண்டா? ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஒரு நல்ல மனிதன். எப்போதும் அவருடைய வீடு திறக்கப்பட்டிருக்கும், ஏழைகளுக்கு எப்போதும் வந்து சாப்பிடலாம். அரபு நாடுகளில் அந்த வளமை இன்னும் இருக்கிறது. சில செல்வந்தர்களுடைய வீட்டில் 3 நேர சாப்பாடு ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த சுன்னத்தை ஆரம்பித்தவர் யாரு? ஹாத்திம். இவர் ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு காஃபிர். நபி அவங்களை ஏற்றுக்கொள்ளல. ஏழைகளுக்கு உபகாரம் செய்தார், மற்றவங்களோட பசிய போக்கினார், கைதிகளை விடுதலை செய்தார், சமாதானத்துக்காக குரல் கொடுத்தார், ஊருடைய பாதுகாப்புக்காக முயற்சி செய்தார். வாழ்ந்துட்டு காஃபிரா மௌத்தாயிட்டாரு. ஹிஜ்ரி 9 ஷஅபானுடைய மாதம், நபி அவர்களுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம். ஹிஜ்ரி 9 ஒரு யுத்தத்தில் சஃபானா என்ற ஒரு பெண், நபி அவங்களுக்கு யாரென்று கூட தெரியாது, கைதியாக பிடிபட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த பெண் நபியை பார்த்து சொல்றா, ஃபம்னுன் அலைய மன்னல்லாஹு அலைக், முஹம்மதே எனக்கு நீங்க உபகாரம் செஞ்சு என்னை விடுதலை செய்யுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வான். நபி அவங்க பார்க்கறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிறை கைதி எனக்கு உபதேசம் செய்யறா, ஒரு பெண். இப்ப அந்த பெண் சொல்றா, யா ரசூலல்லாஹ், நான் யாருண்டா? ஹாக்கிம் அஜ்வதுல் அரப், அரபியர்களில் மிகவும் கொடை கொடுத்தவர். இன்று கொடை தானத்துக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர் தான் ஹாக்கிம். ஆனா முஸ்லிம் கிடையாது. சொல்றா, சஃபானா, யா ரசூலல்லாஹ், என்ன வாப்பா யாரு தெரியுமா? என்ன வாப்பா லா யருது தாலிப ஹாஜா, என்ன வாப்பாட்ட யார் உதவி தேடி வந்தாலும் அவங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டாரு. யஃபுக்குல் ஆனி, கைதிகளை விடுதலை செய்வாரு. யுத்இமுல் ஜாய, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பாரு. விருந்தாளிகளை உபசரிப்பார். இது யாருடைய பண்பு? நபி அவர்களிடத்தில் காணப்பட்ட பண்பு. நபி அவங்க சொன்னாங்க, இது முஃமின்களுடைய பண்பு. லவ் கான அபூக முஸ்லிமன் லதரஹம்னா அலை. சஃபானா, உன்ட வாப்பா முஸ்லிமாக இருந்தா உன்ட வாப்பாக்கு நான் துஆ செய்வேன். எப்படி துஆ? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம். உன்ட வாப்பாக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் என்று நான் துஆ செய்வேன். ஆனா என்னால துஆ செய்யல. உன்ட வாப்பா காஃபிராக மௌத்தாகிட்டார். ஆனா உன்ட வாப்பா யுஹிப்பு மகாரிமல் அஹ்லாக், சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ளவராக வாழ்ந்திருக்கிறார். காஃபிராக இருந்தும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்திருக்கிறார். காபிராக இருந்தும் கூட கைதிகளுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார், ஊருடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டிருக்கிறார், ஏழைகளுடைய பசிக்காக உழைத்திருக்கிறார், தொழிலற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், விருந்தாளிகளை உபசரித்திருக்கிறார். இது முஃமின்களிடத்தில் காணப்படக்கூடிய தன்மை. உன்னோட வாப்பாட்ட இருக்குது. ஆனா உன்னோட வாப்பாக்கு என்னால துஆ செய்யலா, என்னோட வாப்பா காஃபிராக மௌத்தாகிட்டாரு, என்னால என்ன செய்யணும் தெரியுமா? உன்னோட வாப்பா செஞ்ச நலவுக்காக, உன்னோட வாப்பா செஞ்ச புண்ணியங்களுக்காக உன்னை நான் விடுதலை செய்தேன். உடனே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தனி அனுப்பவானாம், பெண்களோடு சேர்த்து அவங்க அப்படி அனுப்புறாங்க. அந்த பெண் சிரியாவுக்கு போறா, ஷாமுக்கு போறா, அங்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், நலவு செய்து மௌத்தாகக்கூடியவங்க அல்ல நலவு செய்து வாழக்கூடியவங்க
அவங்களை யாராலும் விழுத்தாட்டல, கீழே விழமாட்டாங்க. விழுந்தாலும் அவசரமாக எழும்பிடுவாங்க. இழிவுகள் அவங்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும், கேவலங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அவைகளை விட்டு அவர்களையும் பாதுகாப்பான். அவர்கள் செய்த நலவுகள் புண்ணியங்களின் மூலமாக பிள்ளைகளையும் பாதுகாப்பான், மனைவிமார்களையும் பாதுகாப்பான், பரம்பரையை பாதுகாப்பான் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் உபகாரங்களை நலவுகளை வைத்து கைதியாக இருந்த அந்த பெண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய. எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது எங்களோடு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட அமல்களாக இருக்கலாம். அதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சமூகத்துக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய பணிகள், சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய சேவைகள், மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அறிவால், எங்களுடைய செல்வத்தால், எங்களுடைய செல்வாக்கால், எங்களுடைய உடம்பால் முடிந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மற்றவர்களுக்கு எந்த அளவு பயன் கொடுக்க முடியுமோ அந்த அளவு பயனை கொடுத்து விட்டு மௌத்தாக என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் உலகத்தில் நாங்கள் செய்தால் அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக ஏற்பட இருக்கக்கூடிய சோதனைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மறுமையில் உலகத்தில் அடியார்களை பொருந்திக் கொள்ள செய்த காரணத்தினால், அடியார்களுடைய திருப்தியை பெற்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா கூலிகளை மறுமையிலும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய நன்மைகளில், அமல்களில் எதில் சமூகத்துக்கு மிகப்பெரிய பயன் இருக்கிறதோ அப்படியான அமல்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி அப்படியான அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடியார்களுடைய பொருத்தத்தையும் பெற்று மரணத்துக்கு பின்னால் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் எம்மை நினைத்து அழுது கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.